பொன்னணியாறு அணை திறக்கப்பட்டதில் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொன்னணியாறு அணை மூலம் தண்ணீர் திறக்கப்பட்டதில் தற்போது கோடைக்காலம் என்பதால் எந்த வகையிலும் உகந்ததில்லை என விவசாயிகள் தெரிவித்தனர். மேலும் தற்போது திறந்துவிடும் தண்ணீர் மூலம் அணையின் நீர்மட்டம் குறைந்துவிடும் என்று அச்சம் தெரிவிக்கும் விவசாயிகள் ஸ்டாலின் அரசு விவசாயிகள் விரோத அரசாக இருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர். வலியுறுத்தி உயரம் குறைந்த மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காமராஜர் சாலையில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவது போல் தங்களுக்கும் 3 சக்கர வாகனம் வழங்க வேண்டும், அரசு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். பலமுறை கோரிக்கை விடுத்தும் கடந்த 4 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு தங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதாக போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலையில் நடைபெற்ற மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் திமுக துணை மேயரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதிமுக மாமன்ற உறுப்பினர்களின் வார்டுகளுக்கு இதுவரை எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என்றும், திமுக வார்டு உறுப்பினர்களின் வார்டுகளுக்கு மட்டும் அனைத்து வசதிகளையும் செய்து தருவதாகவும் கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. மேலும் அதிமுக உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு திறனற்ற திமுக மேயர் மற்றும் துணை மேயர் பதிலளிக்காததால் அதிமுக உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் கூட்டத்தில் நடப்பவை குறித்து செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களையும் திமுக மேயர் கூட்டத்தில் அனுமதிக்காமல் அராஜக போக்கில் நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டியுள்ளனர். 6 தெரு 5 தெரு 2 ரோடு கான்ட்ராக்ட் கொடுத்து 2 வருஷம் ஆகுது. ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்தா 5 மாசம் இல்லைன்னா 6 மாசத்துல செய்யலைன்னா கேன்சல் பண்ணிடணும். அவங்க கேன்சல் பண்ணல. 2 வருஷமா ஆகுது. அவங்களே தான் போட்டு கொடுப்பாங்க. அவங்க போட்டு கொடுக்குற வரையும் நீங்க பொறுமையா இருந்து நீங்க செஞ்சுக்கோங்க. இன்னும் 2 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் மிஞ்சி போனா 1 வருஷம் இருக்கு போறீங்க. அந்த 1 வருஷத்துல செஞ்சு கொடுத்தாதானே. அதுவும் எப்படி காலம் தடுத்துட்டே போனா எப்படிதான் ஆகுறது? ஏன் எதிர்கட்சின்னா அவ்வளவு கேவலமா, ஆளுங்கட்சின்னா அவ்வளவு இதா? எங்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க.